சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாட்டை கண்டித்தும் மத்திய அரசு தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சித்து வருவதாக கூறியும் மதசார்பற்ற ஜனநாயக முற்போக்கு கூட்டணி சார்பில் காஞ்சிபுரம் காவலான்கேட் பகுதியில் சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் தலைமையில் ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த விவரங்களோடு செய்தியாளர் துரை வெங்கடேஸ்வரன் இணைந்திருக்கிறார். துரை, கள நிலவரம் என்ன? வணக்கம். இந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய சார்பிலே இந்த சமையல் எரிவாயு சிலிண்டர் எரிவாயு கட்டுப்பாட்டை கண்டித்தும் அதே போன்று தமிழ்நாட்டை தொடர்ந்து வரக்கூடிய என்டிஏ அரசை அதனுடைய கூட்டணியை கண்டித்தும் அந்த திமுகவினுடைய மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பிலே காஞ்சிபுரம் காவலான்கேட் பகுதியிலே இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தினுடைய ஆர்ப்பாட்டத்திலே சிபிஎம்னுடைய மாநில பொதுச் செயலாளர் சண்முகம் அவர்கள் கலந்து கொண்டு கண்டன உரை ஆற்றியிருக்கிறார். இந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திலே பாஜகவினுடைய அந்த பாஜகவின் அரசை கண்டித்தும் அதே போன்று அவர்களுடைய கூட்டணி என்டிஏ கூட்டணியில் இருந்து வரக்கூடிய அதிமுக அரசையும் கண்டித்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றது. அதே போன்று இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திலே இந்த மத்திய அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பியதோடு தொடர்ந்து தமிழகத்தை தொடர்ந்து வஞ்சித்து வரக்கூடிய தமிழக அரசினுடைய இந்த பல்வேறு இந்த திட்டங்களை இந்த மக்களுக்கு எளிதான வகையிலே கொண்டு செல்லக்கூடிய திட்டங்களை தொடர்ந்து சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடிய இந்த மத்திய அரசை கண்டித்து கண்டன முழக்கங்களானது ஏற்பட்டது. இதிலே பல்வேறு கட்சிகளை சேர்ந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை சார்ந்த தேமுதிகவினர், அதே போன்று காங்கிரஸ் கட்சியினர், கம்யூனிஸ்டுகள் என பல்வேறு கட்சிகளை சார்ந்தவர்கள் தொடர்ந்து பங்கெடுத்துக் கொண்டு சுமார் 500க்கும் மேற்பட்ட இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்புவது. விவரங்களுக்கு நன்றி துரை.